வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆட்சியில் ஏழைகளின் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் புதிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இன்று பதவியேற்றார். தொழிலாளர்கள் நலமும் வளமும் பெற்று உயர்வடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். இந்திய பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் சிலட்டில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகம், குஜராத் உட்பட 12 மாநிலங்களின் 94 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் 7ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் வரும் ஞாயிற்றுக்கிழமை முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் முழுவீச்சில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் மாதாவில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திரமோடி கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பல ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருந்த 100 பாசன திட்டங்களில் 63 திட்டங்கள் செயலாக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். லத்தூர் மற்றும் ஓஸ்மானா பகுதிகளில் அவர் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். மத்திய பிரதேச மாநிலம் பிந்த் பகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி பிஜேபி ஆட்சியில் ஏழைகளின் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் குறை கூறினார். இதனிடையே பிஜேபி இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிடும் என்று காங்கிரஸ் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தகைய கூற்று அடிப்படையே இல்லாதது என்று குறிப்பிட்டார். எஸ்சி, எஸ்டி, இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை பிஜேபி ஆதரிக்கும் என்று அவர் உறுதியளித்தார். நாடு முழுவதும் பிஜேபிக்கு சிறப்பான ஆதரவு காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிஜேபி போலி வீடியோக்களை வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார். நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதே காங்கிரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். பீகார், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்கள் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசத்தின் 57 மக்களவை தொகுதிகளுக்கு 6வது கட்டமாக அடுத்த மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். வரும் 7ஆம் தேதி மனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. நாட்டில் 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களின் 49 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி நடைபெறும் 5வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும். மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் சனிக்கிழமை நடைபெறும். கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா தலைமையிலான அமர்வு கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட போது மனுதாரர் எந்த ஆட்சேபமும் தெரிவிக்காததை சுட்டிக்காட்டியது. வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் தற்போது எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி இவ்வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்தது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நாளை முதல் வரும் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விடுமுறை கால அவசர வழக்குகளை வாரந்தோறும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தாக்கல் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் பஸ்தார் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற கடும் துப்பாக்கிச் சண்டையில் 7 மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். நாராயண்பூர் மாவட்டத்தில் உள்ள அபுச்மத் வனப்பகுதியில் இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்று வருகிறது. இப்பகுதியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் மாவட்ட ரிசர்வ் காவலர்கள் கூட்டாக மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அடர் வனப்பகுதிகளில் இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் 7 தீவிரவாதிகளின் உடலை கைப்பற்றியதோடு AK-47 ரக நவீன துப்பாக்கி மற்றும் நவீன ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளனர். நாட்டின் புதிய கடற்படை தளபதியாக அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய கடற்படை எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் தயார் நிலையில் இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கடல் பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டவும் போர் சூழல்களில் வெற்றி பெறும் வகையிலும் கடற்படையின் செயலாக்கம் அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டார். சுயசார்பு பாரத கொள்கையை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இந்திய கடற்படை வலுப்படுத்தப்படும் என்றார். இதுவரை கடற்படை தளபதியாக பணியாற்றிய அட்மிரல் ஹரிகுமார் இன்று பணி ஓய்வு பெறுவதை அடுத்து திரிபாதி புதிய கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தொழிலாளர் தினமான மே தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், உழைக்கும் தொழிலாளர் குடும்பங்கள் கல்வி, பொருளாதார நிலைகளில் உயர்வு பெற வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் சமுதாய நலவாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படவும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். நாகை மாவட்டம் செருதூர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கடும் தாக்குதலை நடத்தியதுடன் மீனவர்களிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி சாதனங்களையும் 50,000 ரூபாய் மதிப்பிலான மீன்களையும் கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த மீனவர்கள் ஓரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீன்வளத்துறையினருக்கும் கடலோர பாதுகாப்பு காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்ட நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரி விதித்து பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசப்பிதா மகாத்மா காந்தி தண்டிக்கு சமர்பதி ஆசிரமத்திலிருந்து பாத யாத்திரையாக சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தினை 1930ஆம் ஆண்டு நடத்தினார். அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் அண்ணல் ராஜாஜி தலைமையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்படியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் ஏப்ரல் 30ஆம் நாள் நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் நடத்த ராஜாஜி தலைமையில் விடுதலை போராட்ட வீரர்கள் அன்றைய நாளில் திருச்சியில் இருந்து வேதாரண்யத்திற்கு நடந்து வந்தது என்பது வரலாற்று உண்மையாகும். இன்று அகஸ்தியம்படியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூண் வரையில் வந்தே மாதரம் பாடல்களுடன் பலரும் நடந்து சென்றனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். தேசிய தகுதி தேர்வு நெட் ஜூன் 18ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாக பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இத்தேர்வுகள் ஜூன் 16ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் குடிமை பணியிடங்களுக்கான தேர்வு அன்றைய தினம் நடைபெறவுள்ளதை அடுத்து இந்நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டத்தில் மாம்பழம் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 1 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் விஜய லலிதாம்பிகை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நம்ம இந்த மாம்பழ குடோன்களையும் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளையும் நம்ம இந்த அதிகாலையிலிருந்து ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்த போது பாத்தீங்கன்னா ஒரு 100 குடோன்களில் செயற்கை முறையில் இந்த எத்திலீன் நேரடியாக மாம்பழத்தின் மீது வைக்கப்பட்டு பழுக்க வைக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. சுமார் 1.2 டன் அளவிலான மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களுக்கு நம்ம நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறோம். பறவை காய்ச்சல் எதிரொலியாக கேரளாவிலிருந்து தேனி மாவட்டத்திற்குள் வாத்து, கோழி, முட்டை மற்றும் தீவனங்கள் உள்ளிட்டவைகளை கொண்டுவர ஆட்சித்தலைவர் திருமதி சஜீவனா தடை விதித்துள்ளார். சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்கள் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம் என சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையம், மருத்துவமனை உள்ளிட்ட 7 இடங்களில் தண்ணீர் பந்தல்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் விளையாட்டு விடுதிகளில் சேர விரும்பும் மாணாக்கருக்கான தேர்வுப் போட்டிகள் வரும் 10, 11ஆம் தேதிகளில் எம்ஜிஆர் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா நாளை நடைபெறுவதை ஒட்டி பக்தர்களின் வசதிக்காக அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி சாருஷ்டி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள ஆலங்குடியில் பிரசித்தி பெற்ற ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் குருபெயர்ச்சி விழா நாளை மாலை 5:20 மணிக்கு நடைபெற உள்ளது. இக்கோவில் குரு பரிகார ஸ்தலமாக வணங்கப்படுகிறது. நவகிரகங்களில் குரு பகவான் நாளை மாலை 5:20 மணிக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடையும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடத்தப்படும். ஆலங்குடிக்கு கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆலங்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார். திருவண்ணாமலை செண்பகத்தோப்பு அணையின் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று 105 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. சில்லட்டில் நடைபெறும் இந்திய பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆட்சியில் ஏழைகளின் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் புதிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இன்று பதவியேற்றார். தொழிலாளர்கள் நலமும் வளமும் பெற்று உயர்வடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். இந்திய பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் சில்லட்டில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.